ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். நீங்கள் அதை இதை இலவசமாக பார்த்து கற்றுக்கலாம். இதில் என்ன சார் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள், ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். என்ன சொல்லித்தரேன்னு சொல்கிறத விட அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இதில் நோ டிப்ஸ், நோ கால்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடையாது. நாலேஜ் பற்றிய விஷயங்களோ இல்லை சைக்காலஜி பற்றிய விஷயங்களோ, வாய்ஸ் மெசேஜஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் என்னால் அப்டேட் பண்ண முடியல அந்த 9:35க்கு. ஸோ அதுக்கப்புறம் நோ ட்ரேட் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணோம். நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில், அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பில் இன்றைக்கி சில விஷயங்களை வந்து மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் லைவில் பண்ண முடியல, மீன்ஸ் சிஸ்டத்தில் பண்ண முடியல, மொபைலில் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே நடந்துட்டுச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் எதுவும் நடக்கலை, மேலேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா சேம் அந்த மெசேஜ் உங்களுக்கு 2:35 நோ ட்ரேட். ஏன்னா வாய்ப்பு ட்ரெண்டிங்கில், அப்போது நமக்கு அதில் எதுவும் பண்ண முடியாது, ட்ரேட் இல்லை. ஸோ இன்றைக்கி எதுவும் ட்ரேட் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் அதில் அனுப்பிச்சிட்டேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாளைக்கு என்ன சார் ஆகும் மார்க்கெட்? இன்றைக்கி ஓகே நடந்தது, நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் சார் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க? இப்போது நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கீழே வந்துச்சு, இந்த பக்கம் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு, கேப் அப் ஓப்பன் ஆகி ரீஃபில் ஆச்சு. ரீஃபில் ஆகிட்டு அதனுடைய டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் ரிவர்ஸ் திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு திரும்பத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து கேப் ரீஃபில் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா இது வந்து ஓல்டு, அதாவது நம்ம காலகாலமாக பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல ஏரியா கேப் ரீஃபில் பண்ண வரும், ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி இங்கே டபிள்யூ பேட்டர்ன் போட்டு மேலே மார்க்கெட் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கிட்டே இல்லை யாரும். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே டபிள்யூ பேட்டர்ன் நெக்லைன் இது தான். அப்போ இது என்ன மாறும்? சப்போர்ட் லைனாக மாறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு 300 லைக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ கேட்டிருக்கீங்க ரொம்ப நாளாக, அது போடலான்னு இருக்குது. ஆனால் இந்த வீடியோக்கு 300 லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 300 லைக்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னா திரும்ப வெயிட் பண்ணலாம். நம்ம அடுத்து எப்போ 300 லைக்ஸ் ரீச் ஆகுது நம்ம கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போடலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த பக்கம் செல்லிங் பண்ணாததுக்கு ரீசன் சொல்கிறேன். இந்த பக்கம் செல்லிங் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த பக்கம் நமக்கு சப்போர்ட் லைன் இருக்குது. ஏன்னா நெக்லைன் கட்டான இடம், அது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் நெக்லைன் கட்டான இடம், இதில் சப்போர்ட் இருக்குது. நம்ம இங்கே ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இது உங்கள் சப்போர்ட் இது மேலே ட்ரிகர் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் என்ன பண்ணால் நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி மார்க்கெட் 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நோ ட்ரேட் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கேட்கலாம், சரி இன்னொன்று சார், இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி சார் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி தெரியும் நமக்கு? மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஏதோ ஒரு இடத்துல, அது பக்கம் ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி ஆகும் உங்களுக்கு? நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ கூட போட்டிருந்தேன். மேலே டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ்க்கு தான் நம்ம வந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, அப்போ என்ன அதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். வெரி சிம்பிள். ஸோ இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அதில் தான் வந்து சப்போர்ட் வேலை நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல. ரைட்டுங்களா? சரி, இப்போது இது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாருங்கள், இந்த லெவல்லே உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட், அதாவது மார்க்கெட் இதுக்கு மேலே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம 25,900 25,950 இந்த லெவலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒரு வேளை மார்க்கெட் இன்னொரு கேப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், சப்போஸ் இங்கே உங்களுக்கு இங்கேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம். அந்த 2 லெவலையும் 900 950 150 பாயிண்ட்டை நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். ஆனால் மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆனதுக்கு மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்டு டார்கெட்டுக்கிட்டே எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மார்க்கெட் எப்போ மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இதுவும் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த 25,860 அப்படின்ற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டவுன் சைடு எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, டவுன் சைட் ப்ரெசென்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதாவது இங்கே நல்லா கிளியர் பாருங்கள், பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, இந்த இடத்துல புஷ் பண்ணுறாங்க. இதில் செல்லர்ஸ் வந்து மாறினா கூட ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திரும்ப வந்து ஒரு அப்போ ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஷார்ட் சைடுக்கான பிளான், இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்துடுச்சுன்னா கூட நான் ஷார்ட் சைடுக்கான எதுவும் பிளான் ப்ரெசென்ட் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற இடம். ப்ளஸ் நமக்கு இந்த 10 மினிட்ஸில் 200 EMA லைனும் வந்து நல்லா மேலே போகுது. ஸோ ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு, மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே என்ன வரும் உங்களுக்கு இந்த கேப் ரீஃபில் பண்ணுவாங்கன்றது தான் நிறைய கான்செப்ட். இந்த கேப் ரீஃபில், இந்த கேப் வந்து எல்லா டைமே ரீஃபில் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க,
கேப்பை எல்லா டைமுமே ரீஃபில் பண்ணாது, கொஞ்சம் டைம் எடுத்து கூட அதுக்கப்புறம் வந்து கீழே வரும், இன்றைக்கே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட் அப்போ நம்ம இந்த இடத்துல இது எக்ஸாக்ட்லி எங்கே நடக்குதுன்னு பாருங்கள், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இது ப்ரீவியஸ் என்னது ரெசிஸ்டன்ஸ் ஆயிருந்த இடம், கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல என்னது சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது, ப்ளஸ் 200 EMA டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இந்த 60,000 வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது, ப்ளஸ் 200 ELையும் அந்த 60,000 தாண்டி மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு வந்தால் கூட உங்களுக்கு இந்த 60,400 இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணணும். அப்போ 200 EMA லைனும் அங்கே வந்துடும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேயும் நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் ட்ராவல் பண்ணணும். அப்பர் சைடுனா என்ன, மார்க்கெட் இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து 10 லைன் ட்ரா பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். 61,000 61,200 நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் மூவ் பண்ணலாம். ப்ரைஸ் ஒரு வேலை டவுன் சைடு வருதுன்னா எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பாருங்கள், இல்லை கேப் ரீஃபில் பண்ணுதான்னு பாருங்கள். இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுனாலும் ஓகே, அல்லது இங்கே எடுத்துலாம் ஓகே. நமக்கு இந்த ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் 10 லைன் கனெக்ட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, நான் இருந்தால் அது பண்ணுவேன், நான் உங்களுக்கு கைடன்ஸ்லாம் எனக்கு கொடுக்கல, ஜஸ்ட் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு கம்மியாக கூட என்னோட கெஸிங் 300 லைக்ஸ் இந்த வீடியோ ரீச் பண்ணணும். பார்க்கலாம் இன்னும் எத்தனை ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு. ஏன்னா எல்லாரையும் லைக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படி வேலைக்காது, புரிஞ்சாதான் லைக் பண்ணுவாங்க அவங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம்? சென்செக்ஸ் கூட ஆஸ் யூஸ்வலி கரெக்டாக நம்ம என்ன கெஸ் பண்ணுறோமோ அதே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ப்ரைஸு மேலே நிற்குது. நல்லா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருங்க, ஒரு ப்ரைஸ் மேலே போய்ட்டு ப்ரைஸ் நிற்குதுன்னா மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு 84,200 84,400 ஸோ இந்த நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இது அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். டவுன் சைடுக்கான பிளான் என்ன, கேப் ரீஃபில் ஏரியா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அதுக்கப்புறமா 200 EMA லைனும் வந்து ப்ரைஸ்க்கு இந்த இதில் கவர் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டவுன் சைடு வந்து அவ்வளோவா சேஃபாக இருக்காது. ப்ரைஸ் வட்டு சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கு மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்குதா அப்படின்னு அப்போ நம்ம பையிங்கான வாய்ப்பை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.